ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளையான என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாகிய ஒன்றை மட்டும் விட்டுடுவேனா என்ன? இதோ இப்போதே நீ நல்லபடியாக வாழும் விதமாக, உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன். இந்த பச்சை குங்குமம் நீ எதிர்பார்க்குற காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும் விதமாக இந்த சாயப்பா அற்புதத்தை செய்ய போகிறேன். உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. உன் பக்திக்கு பரிசாக உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்க்கிற விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். எப்போதுமே நீ முடிவெடுக்கிறியாங்கிறது மட்டும் முக்கியமல்ல, எடுத்த முடிவை சரியாக செயல்படுத்துறியாங்கிறதும் மிகவும் முக்கியம். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டே இருக்காத. நீ எடுக்கிற செயல்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் ஒரே இடத்துல நீ நிற்கக்கூடாது. நீ எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் அதை எப்படியாவது சரியானதாக மாற்றிக்கக்கூடிய உழைப்பையும் தைரியத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. ஒரு முயற்சியை செய்ய ஆரம்பித்த பிறகு பாதியிலேயே பின்னோக்கி திரும்ப போகக்கூடாது. நீ நடந்து போய்கிட்டே இருந்தீனா அந்த பாதையவே உனக்கான நல்ல பாதையாக மாற்றி உனக்கு நானே வழிகாட்டுவேனே செல்லமே. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு தெளிவு உண்டாகும்படியாகவும் உனக்கு நல்லது நடக்கும்படியாகவும் நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உன் செயலில் தெளிவாக தெரியும்படி பார்த்துக்கோ. நீ வாழ்க்கையை வாழ்ந்ததும் கடந்து வந்த பாதைகளும் அவ்வளவு சுலபமானதாக உனக்கு இல்லை அல்லவா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. இனிமேலும் எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் உன் வேதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உன் அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற போகிறேன். உறுதியான நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீருமே செல்லமே. நீ நினச்ச அனைத்தையும் சுலபமாக பெறக்கூடிய சக்தியும் திறமையும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எதையும் யோசிக்காமல் தயங்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு. நீ இதுவரைக்கும் இழந்தது எதுவுமே உனக்கானது கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை நான் விலக்கி வைக்கிறேன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக மட்டுமே நான் செய்வேங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. விடாமுயற்சியோடு நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் வியர்வையிலும் நம்பிக்கையிலும் கூட இந்த சாயப்பா கலந்திருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். காலமும் நேரமும் உன்னை கைவிடாது. சில விஷயங்கள் தாமதமானாலும் கடைசியில் சரியாக நடந்து முடியுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல பாதையை காட்டி உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன்கிட்ட வந்து பேசுறதுக்காகவே இந்த பச்சை குங்குமத்தை உன்னை தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழிகளை இந்த சாயப்பா உருவாக்குவேன். உன் வேலைகளை எல்லாம் நீ எப்படி செய்யணும்னு நினைக்கிறியோ அப்படியே செய்ய முடியும். எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் வேலைகளை மட்டும் நீ நிதானமாக கவனமாக பொறுமையோட மன மகிழ்ச்சியோடு செய்ய ஆரம்பி. இன்னையிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை தரும் நாளாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட வந்து கேட்டீனா கண்டிப்பாக நீ கேட்டதை கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை உனக்காக நீ முன்னேற்றுவதற்காக உன் வாழ்க்கையில் யாராவது வந்து உதவி செய்வாங்க, யாராவது வந்து வழிகாட்டுவாங்கன்னு நினைக்காதே. ஏன்னா இது வஞ்சகம் நிறைஞ்ச உலகம்.
எந்த சுயநலமும் இல்லாமல் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம யாரும் உனக்காக உதவி செய்ய வரமாட்டாங்க. உன்னை வழி நடத்தி நீ வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் நல்வழிகளையும் கொடுக்கணும்னா அது இந்த சாயப்பா நான் மட்டும்தான் செய்வேன்னு செல்லவே. எல்லார்கிட்டையும் எப்படி பழகணும், யார்கிட்ட எந்த அளவுக்கு எப்படி பேச்சு வச்சுக்கணுன்றத நீ முதல்ல கற்றுக்கோ. நீ யாரை நம்பினாலும் யார்கிட்ட பழகினாலும் அவங்க உனக்கு நல்லதை தான் செய்வாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது என் செல்லமே. ஏன்னா மனிதர்களுடைய மனசே அப்படிதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாற்றி மாற்றி பேசுகிறவங்களா, மாறி மாறி நடக்கிறவங்களா இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு என்றுமே மாறாத நிரந்தரமான நிலையான இறைசக்தி மீது நம்பிக்கைவை. நீயே என்னை விட்டு விலகினாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கர்ம வினைகளும் கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உனக்குள்ளே இருக்கிற பயத்தை தூக்கி போடு. எதிர்காலத்தை பற்றிய பயமோ தைரியமின்மையோ உனக்குள்ளே இருக்க வேண்டாம். எப்போதுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்லெண்ணத்தோட நீ தைரியமாயிரு. நீ இழந்ததையும் கூட இந்த சாயப்பா நானே இப்போ உனக்கு மீட்டு கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ இழந்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நீ அறியாமல் செய்த தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு. உன் கையை விட்டு போனதை பற்றி யோசிக்காம இனிமேல் உன் கைகளில் என்ன வந்து சேரணுமோ அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள தயாராகு. ஒவ்வொரு விஷயத்தின் அருமை பெருமையை உணர்ந்து அதை கவனமாக நீ பாதுகாக்கும் போது உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்க்குறதையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் மாறத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. நீ எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருந்தீனா, முகம் சோர்ந்து முகம் வாடி மனசு கவலையில் இருந்தீனா, உன் குடும்பத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை பார்த்து வருத்தப்படத்தானே செய்வாங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற நீ மட்டும் உன் மனசில் கஷ்டங்களை சுமந்திருந்தீனா அவங்க வாழ்க்கையிலையும் நிம்மதி இருக்காது. அதனால் முதல்ல நீ மகிழ்ச்சியாக இரு. உனக்கு மன நிம்மதியையும் சிரிப்பையும் கொடுத்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுறேன். உடம்புல அவ்வப்போது சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் அதை நீ பெருசாக யோசித்து பயப்பட்டு கற்பனை செய்யாதே. இது அந்த நோயாக இருக்குமோ இந்த நோயாக இருக்குமோ, நமக்கு அந்த பிரச்சனை இருக்குமோ இந்த பிரச்சனை இருக்குமோன்னு எதிர்மறையாக சிந்திக்காதே. உடல் அவ்வப்போது சில சமிகைகளை கொடுத்தாலும் உன் உடம்புக்கு என்ன தேவையோ அதை உணர்த்துவதற்காக தான் சில ஆரோக்கிய குறைபாடுகளை நான் கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. உடம்பு அதன் குறைகளை அது தானே சரி செஞ்சுக்கும். அதுவும் நீ நல்ல பிள்ளையா நல்ல ஒழுக்கத்தோடு வாழும்போது உனக்கு எந்த விதத்திலும் குறையை வரவிட மாட்டேன். நிச்சயம் நீ ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக அழகான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நீ சிரித்த முகமாக பழகினாலும் கூட உன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் மனவேதனை எனக்கு தெரியும். என்னையும் உன்னையும் தவிர வேறு யாராலும் அதை முழுமையாக உணர முடியாதல்லவா? உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி உன் பிரச்சனைகளை பொடி பொடியாக்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். வளமும் நலமும் கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ கவலைகளை எல்லாம் மறந்து நிஜமான சிரிப்பை சந்தோஷமாக சிரிக்க தயாராகு. தானாக திருந்த நினைக்காத எவரையும் உன்னால் திருத்த முடியாது. உன் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மாற்ற முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையை நீ சிதைச்சிக்க வேண்டாம். யார் எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதை கடந்து போக தயாராகு. உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்களை மாற்ற முயற்சி செய்வதை விட உன்னை நீ மாற்றிக்கிறது தான் சரியாக இருக்கும். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும்னு செல்லமே. வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்கேன்னு சொல்லி நீ சோர்ந்து போக வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து சிந்திச்சு தெளிவோட அமைதியாக வாழ கற்றுக்கோ.
அடுத்தவங்க பாரத்தை எல்லாம் நீ தலைமையில போட்டுக்கிட்டினா அப்புறம் நீ தான் சரிஞ்சு சோர்ந்து போகணும். யாருடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை மறந்து கடந்து போயிடணும். எல்லா கஷ்டங்களையும் உன் தலைமையில தூக்கி போட்டுக்க வேண்டாம். நீ நிம்மதியாக வாழ்வது முக்கியம்.